Hi friends, Champions Academy Triples YouTube channel subscribe பண்ணி follow பண்ணிக்கோங்க. இது போட்டி தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. Free online class, free online test, free online materials, free job notifications, daily updates, current affairs, book reviews, note making tips, all the one உங்களுக்கு டெய்லியுமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு எல்லாமே மார்னிங் தான் உங்களுக்கு வரும். ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் தான் வரும். ஸோ உங்களுக்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, ஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டிகளுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இங்கே நடக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்எம்ஆர்பி உணவுத்துறை உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது உணவுத்துறை வேலை தான். இதில் நிறையா பேர் அப்ளை பண்ணலாம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. எப்பயுமே டிஎன்பிசி மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியுது. அது படிக்கணும், போட்டி அதிகம், வேக்கன்சி கம்மி, கட் ஆஃபில் போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு கல் போட்டு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒரு அரசு வேலை, அவ்வளோதான். ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இந்த உணவுத்துறை வேலை வாய்ப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்க, சாதாரணமான பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அதாவது நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸு, நம்மளுடைய எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் அப்லோடு நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட சிக்னேச்சர் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. அப்புறம் அதில் கொடுக்குற டெக்ளரேஷன் டிக் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான். வேறு எதுவும் பெருசாக கேட்கல. சரி, நான் அடுத்து வந்து இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நோ ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க. யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட். அப்போ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ அதர்ஸாக இருந்தால் 32 வயசு, டிஃப்ரெண்ட் ஏபிள்னா 42 வயசு, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த கேஸ்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் நோ ஏஜ் லிமிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கே 56,000, அதாவது 56,100 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 2,57,000. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். சாரி, 2,05,700. இது வந்து பெரிய விஷயம்தான். நம்மளுக்கு பேசிக் சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால கவனமாக இருக்கணும் ஜாபில். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த வேலையோட நேம் என்ன அப்படின்னா சீனியர் அனலிஸ்ட். அதாவது ஒரு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து போட்டி யாருமே அப்ளை பண்ணாமல் அப்படியே விடுறனால எப்பயுமே வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நம்மளுக்கு லாபம், இல்லைனாலும் அடுத்த ஜாபில் பார்த்துக்கலாம். பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் நம்ம 40% எடுக்கணும். அந்த எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ணக்கப்புறம் சிபிடி டெஸ்ட் நடக்கும். இது உணவுத்துறையினால அந்த டிபார்ட்மெண்ட் படி நடக்கும். சரியா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அப்புறம் மேஜர் ரிலேட்டடாக வருது. ஸோ இதில் வந்து 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம 30% எடுக்கணும். பட் கட் ஆஃப்கானே நீங்கள் கூட எடுக்கணும். அப்போ தான் வந்து சரியாக வரும். அடுத்த டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக பேச்சுலர் டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் சரி, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது உணவுத்துறை டிபார்ட்மெண்ட்னால இவங்களுக்குரிய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ கெமிஸ்ட்ரி படித்தவங்க, மைக்ரோபயாலஜி படித்தவங்க, பயாலஜி அதெல்லாம் எடுத்து படித்தவங்களாம் வேஸ்ட்டாக போயிட்டோம், நம்ம இதை எடுத்து படித்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்குரிய ஜாப் தான் இது. ஸோ தாராளமாக நீங்கள் டிஎன்எம்ஆர்பி அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேணாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயே போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு இதுக்கு நம்ம படிச்சுட்ருப்போம், அப்ளை பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு, ஆனால் வந்து ஹால் டிக்கெட் வராது லாஸ்ட் டயத்தில். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணி அப்படி தான் வருது. ஸோ அதனால் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்டேட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு போடக்கூடிய புக் ரிவ்யூஸ், டிப்ஸு, புக் எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ஷெடியூல் போட்டு படிக்கிறது, ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.